ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜென்சி ஜெர்மனி. இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான கேசல் போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னா ஹைடல்பர்கில் இருக்குது. இங்கே மேலே கேசலுக்கு வர்றதுக்கு கீழேருந்து பஸ்ஸில் வரலாம், இல்லை காரில் வரலாம், இல்லைனா ஒரு குட்டியான ஒரு ஹைக்கிங் ட்ரெயில் இருக்குது, அது வழியாகவும் ஏறி வரலாம். இங்கே குட்டி பசங்களோட வரலைன்னா கண்டிப்பாக அந்த ஹைக்கிங் ட்ரெயில் ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது 13th செஞ்சுரியில் கட்டின கேசல். இந்த கேசல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஓல்டு டவுன் இருந்துச்சு. அதுலேருந்து அப்படியே மேலே ஏறி போனால் ஹைட்டில் அங்கேருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அங்கே கீழேருந்து பார்க்கும்போதே கேசல் நல்லா பெருசாக தெரிஞ்சது, அதோட சுவர்லாம் தெரிஞ்சது. அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்க்கும்போதே லைக் ரொம்ப டிஃபென்சிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நிறைய வார்ஸ், நிறைய அழிவுகள், அதுக்கப்புறமும் கூட அந்த கேசல் ரொம்ப மெஜஸ்டிக்காக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. கேசலுக்கு உள்ளே விசிட் பண்ணோன்னா என்ட்ரி டிக்கெட் எடுக்கணும். கைடட் டூர்ஸும் இருக்குது. நாங்கள் போயிருந்தப்போ ஒரு லீகோ எக்ஸிபிஷன் இருந்துச்சு. அங்கே நம்மளும் டிசைன் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க? அதாவது இது வந்து கோட்டை, இது வந்து ராஜாக்களோட கோட்டை. சரியா? இது வந்து கோட்டைக்குள்ள போறதுக்கான என்ட்ரி வே. ஓகே. இது பார்த்தீங்கன்னா இது பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குமான பிரிட்ஜ், அவரோட கோட்டைக்கு இதுக்குமான பிரிட்ஜ். ஓகே. இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒன்றும் கிடையாது. சரியா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாவே அகழி. சரியா? அகழி. ஓகே. இப்போ இங்கெல்லாம் ஃபுல்லா பாதையா இருக்கா, இங்க வந்து இங்க பாதையெல்லாம் கிடையாது, தண்ணி. நிஜமாவே அந்த கேசல் வந்து அந்த சூரிய ஒளியில் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு ஏன்ஷியன்ட் மெடிசன்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து ஒரு ஜெயிண்ட் வைன் பேரல் வச்சுருந்தாங்க. அதில் தான் முன்னாடி காலத்தில் ராஜாக்கள் வந்து வைன் டாக்ஸஸ் வாங்குவாங்களாமா. லைக் அந்த ஒரு பேரல் மட்டும் மோர் தென் 200,000 லிட்டர்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அங்கே உள்ள அந்த பால்கனியில் நின்று பார்க்கும்போது ஃபுல் டவுனும் அவ்வளோ சூப்பராக தெரிஞ்சது. ஸோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள்லாம் இப்படி தான் ஒரு ஹைட்டான அந்த பால்கனியில் நின்று பார்த்துருப்பாங்க. இதுதான் நம்ம டவுன் அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. அது நினச்சி பார்த்தாலே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வியூ வரப்போகுது. ஸோ அந்த சன்செட் வியூக்காகவே நம்ம இந்த ஹைடல்பர்க் கேசலுக்கு இன்னொரு தடவை போகலாம். அந்தளவுக்கு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த சன்செட் வியூவில் அப்படி ஒரு சைடில் நெக்கர் ரிவர், அப்புறம் இன்னொரு சைடில் அந்த ஹைடல்பர்க் டவுன், அப்படி அந்த ரிவர் ஃப்ளோ அப்படி காமாக அந்த ஓல்டு பிரிட்ஜ், அது சீனே ஒரு மாதிரி ஒரு ஃபேரிடெயில் மாதிரி இருக்கும். என்னோடய ஃபேவரட் வியூ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.